அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 300க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு சென்னை கார்ப்பரேஷனில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 300க்கு அதிகமான காலி பணியிடங்களில் மொத்தம் 8 விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பதவிகள், என்ன குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அதுக்கு கீழே ஒரு சில மருத்துவமனைகள் மற்றும் ஹாஸ்பிட்டல் சென்டரில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருப்பாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே டெம்ப்ரவரி போஸ்டிங், கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பதவியின் பேர் ஸ்டாஃப் நர்ஸ். அது 288 காலி பணியிடங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டாஃப் நர்ஸுக்கு கொடுக்குறாங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் நர்ஸுக்கு டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லிட்டு DGNM முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வயது 50 வயதுக்குள்ளே இருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த பதவி சோசியல் ஒர்க்கர், சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறதுக்கு 5 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான சம்பளம் 23,800 ஆகவும், அதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோசியல் ஒர்க் அல்லது மாஸ்டர் ஆஃப் பிலாசபியில் சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க் முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பேர் சைக்காலஜிஸ்ட். அதில் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்காக வெளியிட்டிருக்காங்க. அந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கு 23,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அதற்கான கல்வி தகுதி கிளினிக்கல் சைக்காலஜி குவாலிஃபிகேஷன் நீங்கள் பெற்றிருக்கணும், அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது அப்ளைடு சைக்காலஜி அல்லது மாஸ்டர் பிலாசபியில் கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது மெடிக்கல் அண்ட் சோசியல் சைக்காலஜி இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பேர் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர். அது ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அந்த வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கான சம்பளம் 23,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வருட அனுபவம் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அட்மினில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 5ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பேர் STS சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர். அது 7 காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த STSக்கான கல்வி சம்பளம் 19,800 வரைக்கும் கொடுப்பாங்க. அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா, இல்லைன்னா சானிடரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக எம்எஸ் ஆஃபீஸுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கணும். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அந்த போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, அதை அப்போ பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 6ஆவதாக பார்க்க போகிற பதவி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். அது ஒரு காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு சம்பளம் 12,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எம்எஸ் ஆஃபீஸ் ஃப்ளூவன்ஸில் இருக்கணும். பேக்கேஜ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னாக்கா, மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHMல இருக்கணும். ஒர்க்கிங் நெக்ஸ்ட் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்சி அண்ட் ஹேவிங் டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வயது வரம்போ அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம 7ஆவதாக பார்க்க போகிற பதவி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் போஸ்ட்டு. 2 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு சம்பளம் 8,500. நீங்கள் 8வது பாஸ் அல்லது ஃபெயில் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற பதவி செக்யூரிட்டி ஸ்டாஃப். அது ஒரு காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான சம்பளமும் 8,500 தான். அதற்கான கல்வி தகுதி நீங்கள் 8வது பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இது கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அந்த 8 பதவிகளுக்கான விவரங்கள் பார்த்துட்டோம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விடணும். அது என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அட்ரஸ்.
ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர் செக்ரட்டரி CCU HM சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 3rd floor அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை 3 இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/9/2025 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அட்ரஸுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதில் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இந்த சென்னை கார்ப்பரேஷனில் 300க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு வந்திருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் இருக்க உங்கள் நண்பர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி மருத்துவத்துறை கீழே இருக்க வேலை தேடுற இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வேலை தேடுற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.